எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக்ங்க. பசில்ஸு. ரீசனிங் பேப்பர்ல வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்மளுக்கு பசில்ஸ் வரும்னு நம்ம ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போதும், ஓரியன்டேஷன்லயும் பார்த்துருக்கோம். இப்போ இதுல வந்து அ ஃப்ளோர் அரேஞ்ச்மென்ட். அதாவது எந்த ஃப்ளோர்ல யார் இருக்கா? அந்த மாரி இதுல அதிலேயேவும் 3 இது நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா 3 இத மேட்ச் பண்ண போறோம். எந்த ஃப்ளோர்ல யார் இருக்கா? அப்ப ஃப்ளோரு, பர்சனு, அவங்க என்ன கலர் கார் வச்சிருக்காங்க? அப்படின்றது தான் இதுல நம்ம பண்ண போறோம். எப்படி உங்களுக்கு குயிக்கரா, ஷார்ட்டரா போடலான்றது நான் சொல்லி தர போறேங்க. நான் உங்க ஷஹானா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின வாசிச்சுக்கலாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. There are 8 persons namely EF, GH, IJ, KL. இத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. Living in a building on a different floor. Each has its own car with different color. கலர்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. There are total 8 floors in the building. The one who has black color car live between the floor whom having yellow car and purple color car. ஸோ, இத ஒவ்வொரு சென்டென்ஸ் படிக்க படிக்க அத அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க. முதல்ல வந்து ஃப்ளோர் வரைஞ்சுக்கிறேன். மொத்தம் 8 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு, "The one who has black color car live between the floor whom having yellow car and purple car." அப்ப இங்க எழுதிக்கலாங்க. பிளாக் கலர் கார் வந்து எல்லோக்கும், பர்ப்பிள்க்கும் இருக்கு. இத நான் அஸ்யூம் பண்றேன். லைக் எல்லோ மேல இருக்கு, பர்ப்பிள் கீழ இருக்குன்னு நான் அஸ்யூம் பண்றேன். ஓகேங்களா? இத வந்து நான் எங்க பிளேஸ் பண்ண போறேன்னா, நான் வந்து இதுல 4த்ல வந்து நான் அஸ்யூம் பண்றேங்க. இது எல்லாமே என்னோட அசம்ப்ஷன் தாங்க. நீங்க அதாவது நான் பிளாக் வந்து 4த்ல இருக்கிற மாரி நான் அஸ்யூம் பண்றேன். பிளாக் கலர் கார். இந்த ரோ வந்து கார்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 5த்ல வந்து எல்லோ போடப் போறேன். 3ர்ட்ல வந்து பர்ப்பிள் போடப் போறேன். இத நீங்க 5த்ல பர்ப்பிளும், 3ர்ட்ல எல்லோவும் கூட நீங்க அஸ்யூம் பண்ணலாம். 4த்ல பிளாக்குக்கு பதிலு 3ர்ட்ல பிளாக். அப்ப 3ர்ட்ல பிளாக் போட்டீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் செட்டு இந்த 3ம் அப்படியே கீழ இறங்கும். அந்த மாதிரி நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். பிளாக்க வந்து நீங்க எங்க வேணாலும் அஸ்யூம் பண்ணிக்கலாம். பிளாக் நடுவுல இருக்கணும். மேல எல்லோ, பர்ப்பிள். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். 2வது பாருங்க. எல் ஹாஸ் நெய்தர் எல்லோ நார் பர்ப்பிள் கலர் கார். செகண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லுக்கு வந்து எல்லோவும் இல்ல, பர்ப்பிளும் இல்ல. அப்ப இதுக்கு நேரா எல் வராது. இதுக்கு நேரா எல் வராதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. The one who has white color car lives below the one who has red color car. இது 3வது இன்ஃபர்மேஷன். ரெட் கலர் காருக்கு கீழ ஒயிட் கலர் கார். ஓகேங்களா? இதுவரைக்கும் முடிச்சுட்டோம். I has a white color car. இதுல ஐன்னு ஒரு பெர்சன் இருக்காங்க. அவங்க தான் ஒயிட் கலர் கார். அதாவது ஒயிட் கலர் கார் வச்சிருக்காங்க. அடுத்து ஹெச் ஹேஸ் அ பிங்க் கலர் கார். இது 5வது இன்ஃபர்மேஷன்ங்க. ஹெச் வந்து பிங்க். அண்ட் ஹி லிவ்ஸ் நெய்தர் ஆன் த டாப் ஃப்ளோர் நார் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்ப 8த் ஃப்ளோர்ல வந்து ஹெச் வராது. கீழ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் ஹெச் வராது. அப்ப அவர் 2ண்ட் ஃப்ளோர்லயும் இருக்கலாம். இல்ல 7த் ஃப்ளோர்ல, 6த் ஃப்ளோர் எதுல வேணாலும் அவர் இருக்கலாம். யாரு? ஹெச். இப்போ இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க? இ லிவ்ஸ் அபவ் ஹெச்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹெச் வந்து 2ண்ட் ஃப்ளோர்ல வந்தாருன்னா, அவருக்கு மேல ஆல்ரெடி பர்ப்பிள் இருக்காங்க. அப்ப இ வந்து பர்ப்பிளா கூட இருக்கலாம். அப்படி இல்ல, ஹெச் வந்து 6ல போட்டோம்னா, இ வந்து 7 இடம் இருக்கு. அங்கேயும் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து மேல வாசிப்போம். இப்போ 6வது இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இ வந்து அபவ் ஹெச். அதுதான் 6வது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு. இ லிவ்ஸ் இம்மீடியட்லி அபவ் ஐ. அப்ப இப்ப எப்படி நம்மளோட ஹைரார்கி வரப்போதுன்னா, ஹெச் இருக்கு. ஹெச்சுக்கு மேல இ இருக்கு. இ வந்து ஹெச்சுக்கு மேல இ இருக்கு. ஆனா இம்மீடியட்லி அபவ் இல்ல. ஆனா ஐக்கு இம்மீடியட்லி அபவ்ல இ இருக்காங்க. அப்ப என்னன்னா, ஹெச்சுக்கு மேல 2 ஃப்ளோர் இருக்குன்றது அர்த்தம். ஸோ இது நம்ம டாப்ல தான் நம்மளுக்கு அவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு. இப்ப நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கிறது படி. ஸோ நான் என்ன பண்றேன், 6ல வந்து ஹெச் அஸ்யூம் பண்றேன். 7ல வந்து ஐ அஸ்யூம் பண்றேன். 8ல வந்து இ அஸ்யூம் பண்றேன். ஐ வந்து ஒயிட் கலர் காரு. அது வந்து நம்ம இங்க ஏற்கனவே அந்த இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம். ஹெச் வந்து பிங்க் கலர் கார். ஓகேங்களா? இதுல நம்ம 3 இன்ஃபர்மேஷன் என்னது? ஒயிட்க்கு மேல ரெட் இருக்கு. அப்ப ஒயிட்க்கு மேல ஒரே ஒரு ஸ்பேஸ் தாங்க இருக்கு. அங்க ரெட் வந்துரும். ஓகேவா?
இப்ப என்னென்ன விட்டு போயிருக்குன்னு மட்டும் பாருங்க. அத வச்சு நம்ம மீதி இத ஃபில் பண்ண போறோம். இப்ப ஃப்ளோர்ஸ்ல கலர் கார்ஸ் வந்து 3 ஃப்ளோர்ல இருந்து 8த் ஃப்ளோர் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இதுல இதுல வந்து என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கோம்னா, மட்டும் ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்ப வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து மேல வாசிச்சு பார்ப்போம். ஜே லிவ்ஸ் ஆன் 2nd ஃப்ளோர் இம்மீடியேட்லி பிலோ த ஒன் ஹூ ஹேஸ் பர்ப்பிள் கலர் கார். பர்ப்பிள் கலர் கார்ல வச்சிருக்கிறவங்கட்ட இருந்து 2 ஃப்ளோர் கீழ இருக்காங்க. அப்போ 1, 2. ஸோ, அ 1 ஃப்ளோர்ல வந்து யார் இருக்க போறாங்க? ஜே இருக்க போறாரு. ஓகேங்களா? அங்க ஹெச் தான் வராதுன்னு இருக்கு. ஸோ, ஜே வரலாம். அத எழுதிக்கிறோம். The one who has green color car is not live above the one who has yellow color car. இப்ப எல்லோக்கு மேல கிரீன் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆல்ரெடி நம்ம வந்து பிங்க் அங்க பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகே. அது கிரீன் வரலைன்னா பரவால்ல. ஜே இஸ் நாட் ஹேவிங் எ கிரீன் கலர் கார். அப்ப இங்க வந்து சாரி இங்க ஜே எழுதிட்டேன். ஆக்சுவலி இங்க ஜே வரணும். இங்க வந்து கிரீன் இல்ல. அப்ப வேற என்ன கலரா இருக்கலாம்? இப்ப ஏன்னா கலர் மோஸ்ட்லி எல்லாம் ஃபில் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அம் வேற என்ன கலர் இருக்கு? அ ஜி லிவ்ஸ் நெய்தர் இம்மீடியேட்லி நெக்ஸ்ட் ஃப்ளோர் ஆஃப் த ஒன் ஹூ ஹேஸ் பிங்க் கலர் கார் நார் ப்ளூ கலர் கார். இப்போ பிங்க் கலர் கார் வந்து பிங்க் கலர் கார் பக்கத்துல ஜி இல்ல. அப்ப அப்ப எல்லோக்கு வந்து ஜி இல்ல. அதே மாரி யார் பக்கத்துலயும் இல்ல, ப்ளூ பக்கத்துலயும் இல்ல. அப்ப இங்க இன்னும் ப்ளூ நம்ம அஸ்யூம் பண்ணல. ப்ளூ எங்க வரும்னு. இங்க கிரீன் வராது. அப்ப இங்க ப்ளூ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க ப்ளூ வரும். இங்க வந்து கிரீன் வரும். ஓகேங்களா? இங்க ஆல்ரெடி ஜே வந்துருச்சு. ப்ளூ பக்கத்துல ஜி வராது. அப்போ கிரீன் இருக்கிற இடத்துல ஜி வராது. ஓகே. அப்ப வேற என்ன இன்னும் குடுத்துருக்காங்க? எஃப் லிவ்ஸ் 1 ஃப்ளோர் பிலோ த ஒன் ஹூ ஹேஸ் பிளாக் கலர் கார். அப்ப பிளாக் கலர் கார் வச்சிருக்கிறவரோட 1 ஃப்ளோர் பிலோ. அப்ப பர்ப்பிள விட்டுட்டு கிரீன் இருக்கிற இடத்துல எஃப் வரலாம். ஸோ இங்க எஃப் வரலாம். ஸோ இங்க ஜே போட்டாச்சு, இங்க எஃப் போட்டாச்சு. இன்னும் எல் வந்து இந்த 2 இடத்துலயும் வராது. அப்ப பிளாக் தான் எல். ஓகேங்களா? இன்னும் வேற என்ன விட்டு போயிருக்குன்னு பாருங்க. கலர் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சாச்சு, எஃப் முடிச்சாச்சு, ஜி முடிச்சாச்சு, ஹெச் முடிச்சாச்சு, ஐ முடிச்சாச்சு, ஜே முடிச்சாச்சு, எல் முடிச்சாச்சு. கே மட்டும் தான் இன்னும் பாக்கி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஜி இன்னும் பிளேஸ் பண்ணல இல்லைங்களா? கரெக்ட்டுங்களா? இத வந்து நீங்க இங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். உங்க ரஃப் ஷீட்ல எழுதி வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து ஜி இன்னும் பிளேஸ் பண்ணல. ஜி 2 இடத்துல வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஜி நம்ம பிளேஸ் பண்ணல. கே பிளேஸ் பண்ணல. எல்லுமே பிளேஸ் பண்ணாம இருக்கோம். எல் இப்ப நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். இதுல வந்து இந்த 2 இடத்துல ஜி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இடத்துல அ எல் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஜி வந்து இந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்கேயும் ஜி வரலாம். இங்கேயும் ஜி வரலாம். எல்லும் வரலாம். வேற என்ன இருக்கு? கே வந்து எல்லா இடத்துலயுமே வரலாம். ஸோ கே விட்டுருங்க. கே வந்து கடைசியா நம்ம ஃபில் பண்ண வேண்டியது. எஃப் வந்து 1 ஃப்ளோர் பிலோ அப்படின்னு போட்டிருக்கோம். இங்க ஜி தான் வராது. ஸோ எஃப் வர வாய்ப்பு இருக்கு. இந்த அ இந்த இடத்துல பாருங்க. இந்த 2 இடத்துலயும் எல் வராதுங்க. இப்ப நம்மளுக்கு எல், ஜி, கே 3 இருக்கு. இந்த 2 இடத்துலயும் எல் வராது. இந்த இடத்துல ஜியும் வராதுன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஆ எல்லும் போயிருச்சு, ஜியும் போயிருச்சு. அப்ப கே 1 தான் எல்லோக்கு வரும். ஓகேங்களா? கே இந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது 2மே வராது. ஓகே. அப்ப இந்த இடத்துல எல் வராதுங்க. அப்ப இந்த இடத்துல ஆ எல் வராதுன்னா, அப்ப எல்ல வந்து நம்ம இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ எல் அங்க போட்டாச்சு. மீதம் இருக்கிறது ஜி மட்டும் தான். ஜிய இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க முடிஞ்சுச்சு சம்மு. இப்ப இத நீட்டா வேணா நானு சொல்லிடுறேன். என்னென்ன நம்ம எங்க எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யார் எந்த ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு வேணா சொல்றேன். 8த் ஃப்ளோர்ல ரெட் கலர் கார் வச்சு இருக்காங்க. 7த் ஃப்ளோர்ல ஒயிட் கார் வச்சு இருக்காரு. 6த் ஃப்ளோர்ல பிங்க் கார் வச்சுட்டு இருக்காரு. 5த் ஃப்ளோர்ல எல்லோ கார் வச்சுட்டு இருக்காரு. 4த் ஃப்ளோர்ல பிளாக் கலர் கார் வச்சுட்டு இருக்காரு. 3 ஃப்ளோர்ல பர்பிள் கலர் கார் வச்சுட்டு இருக்காரு. 2ண்ட் ஃப்ளோர்ல கிரீன் கலர் கார் வச்சுட்டு இருக்காரு. 1st ஃப்ளோர்ல ப்ளூ கலர் கார் வச்சுட்டு இருக்காரு. இவ்ளோதாங்க. இது முடிக்கிறதுக்கு எவ்ளோ நேரங்க ஆகுது? ரொம்ப சிம்பிள். நீங்க அ வாசிக்கிறீங்க, எழுதுறீங்க. இதுல 2டே விஷயம் என்னன்னா,
இதுல மொத்தம் 8 டேட்டா குடுத்துருக்காங்கங்க. 8 டேட்டா என்னதுன்னா, ஒண்ணு வந்து ஃப்ளோரோட டேட்டா, இன்னொன்னு வந்து பெர்சன்ஸு, இன்னொன்னு வந்து கார்ஸ், கலர் ஆஃப் த கார்ஸ். இப்போ மொத்தம் அப்ப 24 டேட்டாவ வந்து நம்ம மேட்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர 1லருந்து 8 வரைக்கும் எழுதிர்றீங்க. இந்த பெர்சன்ஸ் இஎஃப்ஜிஹெச், ஐஜே, கேஎல் அத தனியா எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாரி கலரையும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப நான் வந்து இங்க ஸ்க்ரீன்ல மார்க் பண்ண முடிஞ்சனால மார்க் பண்ணிக்கிறேன். பட் நீங்க அங்க இது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்க்ரால் பண்ணியோ, இல்ல எடுத்து எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ நீங்க சால்வ் பண்ற சம் பக்கத்திலேயே இந்த சம் பக்கத்திலேயே வந்து நீங்க அத எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு மேக்ஸிமம் இப்போ 8 ஃப்ளோர்ல ஒரு 5 இல்ல 6 ஃப்ளோர் முடிஞ்சோனே நீங்க எல்லாத்தையும் கிராஸ் பண்ணீங்கன்னா தான் ரிமைனிங் என்ன இருக்குன்னு தெரியும். இப்ப ஜிகேஎல்ல ரிமைனிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எடுத்து எழுதினதுக்கு அப்புறம் தான் எங்க எது வரும்னு நம்மளால ஈஸியா அஸ்யூம் பண்ண முடிஞ்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த சம் ரொம்ப ஈஸி. எல்லா பசில்ஸ், எல்லா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸுமே ரொம்ப ஈஸி. அ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்மள்ட்ட ஆன்லைன் கோர்ஸ் போயிட்டுருக்கு. எல்லா வீடியோலயும் நான் சொல்றது தான். எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்குமே நம்ம கிளாஸ் போயிட்டுருக்கு. என்னதுக்கு வேணாலும் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு பசிலோ, சம்மோ எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.